தயவு ஆன்மாவை அறிவோம் என்றே ஆனந்தமாக வாழ்வோம் என்றும் மெய்யுணர்தல் ஒன்று. மாணவர்களே, இன்றைய சகா கல்வி வகுப்பில் சில உண்மையை தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல்ல ராமு, கோபு, பாபு 3 பேரும் முன்வரிசையில் வந்து அமருங்கள். சரிங்க சார். இப்போது இந்த இனிப்பை 40 பேரும் சாப்பிடுங்க. முதல்ல உங்கள் 3 பேர்கிட்ட ஒரு சில கேள்வியை கேட்க போகிறேன். இயல்பான முறையில் அவங்களும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். சரிங்க சார். சரிங்க, மெதுவாக சாப்பிடுங்க. சரி, ஓகே. இப்போது நான் கேள்வி கேட்கட்டுமா? ஓகே சார். ராமு, எப்படி இருந்தது? இனிப்பாக இருந்தது சார். எது இனிப்பாக இருந்தது? லட்டு. லட்டு எப்படி இருந்தது என்று நான் உன்னிடம் கேட்கவில்லையே. உனக்கு எப்படி இருந்தது என்பது தான் கேள்வி. அதான் சார், எனக்கு இனிப்பாக இருந்தது. என்னது? 1 அது எப்படி இருந்தது, 2 உனக்கு எப்படி இருந்தது. 2 கேள்விக்கும் நீ இனிப்பு ஆக இருந்தது அப்படின்னு பதில் சொல்கிற. இந்த பதில் திருப்திகரமாக இல்லை. அடுத்து கோபு, உன்னுடைய அனுபவம் என்ன சொல்லு பார்க்கலாம். நல்லா இருந்தது சார். நல்லா இருந்ததா? புரியலையே. சுகமாக இருந்தது சார். சூப்பர். ஓகே. எங்கே சுகமாக இருந்தது? நாக்கில் சுகமாக இருந்தது சார். நாக்குக்கு சுகமாக இருந்ததா, உனக்கு சுகமாக இருந்ததா? எனக்கு தான் சுகமாக இருந்தது. அப்படின்னா நீ எங்கே இருக்கிற? நீங்கள் கேட்பது புரியல சார். இல்லை கோப்பு, முதலில் நாக்கில் சுகமாக இருந்ததுன்னா ஓகே. அந்த சுகத்தை அனுபவிக்கின்ற நீ எங்கே இருக்கிறாய் சொல். தெரியலையே சார். இந்த உடம்பில் தான் இருக்கிறேன். இல்லை, இந்த உடம்பில் இருக்கிறேன் என்றால் உடம்பில் எந்த இடத்துல இருக்கிற சார்? நீங்கள் கேட்பது சரியில்லை சார். நாக்கில் தின்பண்டத்தை வைத்தால் அது சுவையாக இருக்கிறது, சுகமாக இருக்குது. அது இயல்பு, அப்படித்தான். இயல்பான ஒரு நிகழ்ச்சி அப்படி இருக்க எங்கே சுகமாக இருக்கிறது, யாருக்கு சுகமாக இருக்கிறது, சுகத்தை அனுபவிக்கின்ற நீ எங்கே இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்பது வீணான ஆராய்ச்சி என்று தோன்றுகின்றது ஐயா. அப்படியா? சரி. திருவள்ளுவர் இது குறித்து ஒரு குறள் கீழே. இதன் பொருள் என்ன சொல்லி பார்ப்போம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்கே உலகு.